என்னோடய ஹஸ்பண்ட் வேலை விட்டு வந்தோடனேயுமே நானும் என்னோடய ஹஸ்பண்டும் டிமார்ட் கிளம்பிட்டோம். போகும்போதே வத்தலகுண்டு பைபாஸில் வந்து டைட்டானிக் பொருட்காட்சி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. செம ரஷ்ஷாக இருந்துச்சு. நாங்கள் வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். போகும்போதே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சிட்டு தான் டிமார்ட்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி டீ குடிச்சிட்டு தான் வந்தாங்க. போனால் சரியான ரஷ்ஷு. ஏன்டா சண்டே வந்தோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. போனோடனேயுமே அந்த கிராசரி ஐட்டம் விட்டுட்டு நாங்கள் ட்ரெஸ் கலெக்ஷன் இருக்க பக்கத்து வந்துட்டோம். டிமார்ட்டில் என்ன கொடுமைனா, நம்ம காசு அதிகமாக கொண்டு போகும்போது ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து நல்லா இருக்காது. ட்ரெஸ் கலெக்ஷன் நல்லா இருக்கும்போது நம்ம காசு வந்து அளவாக கொண்டு போயிருப்போம். கிளாஸ் ஐட்டம்லாம் பார்த்தேன், பட் அதை கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்துட்டோம். ஃப்ரோசன் ஐட்டமும் பார்த்தோம், ஆனால் ஒன்று கூட வாங்கலை. என் ஹஸ்பண்ட் பால் கம்பெனியில் வேலை பார்க்குறதுனால எனக்கு தேவையான நெய், பன்னீர் எல்லாமே அவங்களே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டை வீடியோ எடுக்க சொன்ன கொடுமைக்கு ஃபோக்கஸ் வந்து பொம்மை தான் வச்சுருக்காங்க. என்னையே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னான். இப்போ தான் நான் என்னோடய சிஸ்டரை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இந்த பெட்ஷீட் வாங்கணுன்றது என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒவ்வொரு டைமும் பார்ப்பாங்க. இன்றைக்கி தான் ஃபுல்லாக லென்த்து பார்த்துருக்காங்க. ஒரு நாள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. இந்த செடி நானும் பார்ப்பேன், கிச்சனுக்குள்ளே வைக்கணும் வாங்கணும்னு சொல்லி. ஆனால் ஒவ்வொரு டைமும் வாங்கவே முடியாது. போகும்போதே இட்லி, சாம்பார், சட்னிலாம் வச்சுட்டு போயிட்டேன். அந்த தோசையை பார்த்து பயந்துடாதீங்க. காலையில் அந்த தோசை வந்து ஹஸ்பண்டுக்காண்டி பண்ணது, பட் சாப்பிடல. அதனால் அப்படியே வச்சுருக்கேன். என்னென்ன வாங்கினேன்னு வீடியோவில் காமிச்சிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.